வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முதல் நாள் பணிகளை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸுடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளின் எல்லா அம்சங்களையும் மறு ஆய்வு செய்து வர்த்தகம், முதலீடுகள், எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்புகளையும் ஆராய்ந்ததாக வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களும் பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகளிலும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்திக் கொள்வதிலும் தெற்குலக நாடுகளின் நலன்களை முன்னெடுத்து செல்வதிலும் இரு நாடுகளும் மீண்டும் உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. முதலாவது உலக யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கியுள்ளன. உலக விளையாட்டு வரைபடத்தில் முக்கிய மைல்கல்லாக திகழும் இம்மாபெரும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உலகெங்கிலும் இருந்து இப்போட்டிகளில் பங்கேற்கும் யோகா ஆர்வலர்கள் மற்றும் வீரர்களுடன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 18,800 கோடி ரூபாய் ஆகும். குஜராத்தில் பிரதமர் தொடக்கி வைக்கும் திட்டங்களில் சூரத் நகரில் 200 படுக்கைகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையும் அடங்கும். நாளை மாலை டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் நமோ மருத்துவமனை உள்ளிட்ட வசதிகளையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். மேற்காசிய பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள அசாதாரண உலகச் சூழல் தாக்கத்தில் இருந்து இந்திய பயணிகளை பாதுகாத்து விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் கூறியுள்ளார். மேற்காசிய நிலவரங்கள் குறித்து பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசுகையில், இது மானியம் அல்ல என்றும் விமான எரிபொருள் விலையில் ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்துவதற்கான தற்காலிக நடவடிக்கை மட்டுமே என்றும் கூறினார். இந்த முடிவினால் சுற்றுலா, வர்த்தகம், கல்வி, சுகாதாரம், பிராந்திய வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் கூட்டத்தில் பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக கூறினார். எந்த ஒரு எல்பிஜி ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் மட்டும் வீட்டு உபயோகத்திற்கான 1,43,00,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் 19,000 டன் வர்த்தக எல்பிஜி விற்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சர்மா தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் முதல் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2,98,000 பிஎன்ஜி இணைப்புகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அரசு உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நிலவரங்களை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வளைகுடா நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு ஹசிம் மகாஜன் தெரிவித்தார். இந்தியர்கள் ஈரானுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு அறிவித்துள்ள 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதியத்தை இந்திய விமான சேவை நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன. மக்களுக்கான போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையிலான இந்த முற்போக்கு முடிவினால் இந்திய விமான சேவை சூழலுக்கு உரிய ஆதரவு கிடைக்கும் என்று ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது. விமான எரிபொருள் விலையை நிலையாக பராமரிப்பதால் பிராந்திய அளவிலான விமான சேவைகளை வலுப்படுத்தவும் இந்திய விமான சேவைத்துறையின் வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் ஏதுவாகும் என்று இண்டிகோ நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் மாநாட்டையொட்டி மேரா யுவ பாரத் இணையதளம் மூலம் அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்லைன் வினாடி வினா போட்டியில் ஒரே வாரத்தில் 3,90,000 பேர் பங்கேற்றது கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பெற்றுக் கொண்டார்.
இந்த சாதனைக்காக மேரா யுவபாரத் குழுவினரை அவர் பாராட்டினார். மேரா யுவபாரத் இணையதளம் தொடக்கப்பட்டதில் இருந்து இதுவரை 2,19,00,000 இளைஞர்கள் இதில் பதிவு பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். விக்சித் பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக இன்னும் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் இந்த முன்முயற்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பாரதி பூங்கா எதிரே எண் 1 ரங்கப்பிள்ளை வீதி என்ற முகவரியில் செயல்பட்டு வந்த ஆளுநர் மாளிகை இன்று முதல் எண் 1 குபேர் சாலை என்ற முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய வளாகத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்துதல், முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு, பிப்டிக் நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்குத்தொகை மற்றும் சிறப்பு பங்குத்தொகை வழங்குவதற்கான ஒப்புதல் ஆகியன இதில் அடங்கும். புதுச்சேரி மாநிலத்தில் உதவித்தொகை உயர்த்தப்படுவதால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 21 வயது முதல் 55 வயதுக்கு உட்பட்ட 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறுகிறார்கள். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் பன்னீர் தெளித்தும் பூ கொடுத்தும் வரவேற்றனர். பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. உலக பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் வர்த்தக சந்தைகளில் இந்தியாவின் நிலை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் வலுவாகவே உள்ளதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உலக வர்த்தகம் பற்றிய ஆராய்ச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள். உலக வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பேசுகையில், இந்தியா அண்மையில் பல்வேறு நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் எட்டியுள்ளதை பாராட்டினார். இந்த உடன்பாடுகளால் இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உலக சந்தைக்கு உயர ஏதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்திய ஏற்றுமதியாளர்கள் தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என அமைச்சர் வலியுறுத்தினார். இதை உறுதிப்படுத்தும் வகையில் தேவையான ஆய்வுக்கூடம் மற்றும் இதர வசதிகளை அரசு உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டி, இத்தகைய ஸ்திரத்தன்மை காரணமாகவே அரசு துணிச்சலான முடிவுகளை மேற்கொள்ள இயல்வதாக கூறினார். இந்திய வெளி வர்த்தகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆராய்ச்சி மாநாட்டில் உலக வர்த்தகத்தில் உருவாகும் போக்குகள், அதில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவான முறையில் விவாதிக்கப்படுகிறது. நாட்டில் ஆளுகை தரத்தை மேம்படுத்துவதிலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் திறம்பட்ட முறையில் பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதிப்படுத்துவதிலும் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றி இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். 12 ஆண்டுகால சீர்திருத்தங்களை கொண்டாடும் வகையில் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சீர்திருத்த விழாவில் உரையாற்றிய அவர், தொழில்நுட்பங்கள் மூலமாகவே பல்வேறு அமைச்சகங்கள் பயனாளிகளின் வாழ்வில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். வறுமையை முற்றிலுமாக அகற்றி வீடு, குடிநீர், மின்சாரம், உணவு பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு போன்ற முக்கிய வசதிகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதே விக்சித் பாரத் 2047 இலக்கின் நோக்கம் என்றும் இந்த இலக்கு நிச்சயமாக எட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. கேரளத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு மிக கனத்த மழை குறித்த ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் ஆந்திர மாநிலத்தின் சில பகுதிகள், கர்நாடகத்தின் சில பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளுக்கும் பரவ சாதகமான சூழல் தென்படுவதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கட்டிடங்களில் மேற்கூரை, சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி இன்று புதுடெல்லியில் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வெனிசுவேலா நாட்டின் துணை அதிபருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். விமான சேவையில் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரவே 10,000 கோடி ரூபாய் விமான எரிபொருள் விலை நிலைப்பு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது.
புதுச்சேரியில் குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று முதல் நாள் பணிகளை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக இன்று கேரளத்தில் தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.